Hi friends, இன்னைக்கு worksheet number 13 coordinate geometry குரிய answers எல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். First one multiple choice questions. அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர்ஸ் போட சொல்லியிருக்கீங்க. இனி வர வீடியோஸ்ல நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் டி. செகண்ட் வந்துக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தேர்ட் கொஸ்டினுக்கு option B. Fourth question ku option B. Fifth question ku answer option A. Sixth question ku answer option B. Seventh question ku answer A. Eighth question ku answer B. Ninth question ku answer B. 10th question ku answer C. Second Romanல answer very shortly. இதுக்குரிய ஆன்சர்ஸ்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். 11th questionல distance between the points A, B அப்புறம் minus A, minus B 2 points கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில எவ்வளோ distance இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுக்குரிய ஃபார்முலா எழுதிக்கோங்க. D is equal to root x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இதான் இதோட ஃபார்முலா. நாம் இப்போ x1 y1 அப்படின்றத ஏவும் பியாவும் எடுத்துக்கிறோம். அண்ட் மைனஸ் ஏ மைனஸ் பியை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ வேல்யூஸை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் மைனஸ் 2a ஹோல் ஸ்கொயர் வரும் அண்ட் மைனஸ் 2b ஹோல் ஸ்கொயர் வரும். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 4a ஸ்கொயர் ப்ளஸ் 4b ஸ்கொயர் ஹோல் ரூட் அண்ட் 4 வந்து நம்ம ரூட் எடுத்தோம்னா 2. ஸோ அதை எடுத்து நம்ம வெளியே வச்சுக்கலாம். 2 ரூட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ லாஸ்ட்டில் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 ரூட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ 12th கொஸ்டின். இதில் குவாட்ரண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 குவாட்ரண்ட்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி கிராஃப் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். இந்த கிராஃபில் 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு ரிலேட்டடாக இந்த ஏபிசிடி எந்தெந்த குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்றது மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏவோடைய வேல்யூ வந்து -6 and 5. ஸோ மைனஸ் அண்ட் ப்ளஸ் சைன் இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட். இந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி குவாட்ரண்ட்டை வந்து நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூக்கு செகண்ட் குவாட்ரண்ட், பியோட வேல்யூக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட், சியோட வேல்யூ தேர்ட் குவாட்ரண்ட், டியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. 4 வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா எழுதிக்கலாம். D is equal to root x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. நம்ம அந்த வேல்யூஸ் வந்து x1 y1 and x2 y2 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். 0 2 is the x1 y1, x2 is the x2 y2. அண்ட் இப்போ ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்மளுக்கு டிஸ்டன்ஸோடைய வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இது 4, டிஸ்டன்ஸோடைய வேல்யூ தான் 4. ஸோ அந்த வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிக்கு பதிலாக 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இது வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அண்ட் நம்மளுக்கு ரூட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 4 ஆன்சர் வந்திருக்கு. இப்போ ரூட் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஃபோர்டீன்த் கொஸ்டின்குரிய ஆன்சர் வந்து பார்க்கலாம். இப்போது 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த 2 பாயிண்ட்ஸ் அப்படின்றது 2 பர்சன்ஸாக வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பர்சனுடைய டிஸ்டன்ஸ் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரியே தான். ஸோ இங்கே ஃபார்முலா எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா D is equal to root x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. D is equal to இந்த வேல்யூஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எப்பவும் போல் x1 y1 0 வந்து x1 y1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் பியை வந்து x2 y2 இந்த மாதிரியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 5 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 25, 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16. ஸோ இதை ப்ளஸ் பண்ணோம்னா ஆன்சர் ரூட்
41 வரும். ஸோ இதை ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டியோட வேல்யூ 6 வரும் ஆர் 6.4. நீங்கள் டோட்டலாக வந்து 6நே வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு பிலோ தான் வந்து நம்மளுக்கு வேல்யூ இருக்குது. ஸோ 6 அப்படின்னு வேல்யூவை மென்ஷன் பண்ணிக்கோங்க. D is equal to 6. 15th question. The midpoint of A and B lies on the line. Find the value of K. ஸோ லைன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2x + y + k is equal to 0 அண்ட் அதுக்குரிய மிட் பாயிண்ட்டும் 2 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கு அடுத்து இந்த ஈக்குவேஷனில் அது சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கலாம். மிட் பாயிண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். மிட் பாயிண்ட்க்குரிய ஃபார்முலா வந்து x1 + x2 டிவைடட் பை 2 அண்ட் y1 + y2 டிவைடட் பை 2. இதுக்குரிய வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். a அண்ட் b அதை வந்து x1 y1 x2 y2 அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 3 - 1 டிவைடட் பை 2, 4 - 2 டிவைடட் பை 2, 2 டிவைடட் பை 2, 2 டிவைடட் பை 2. இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1,1 இந்த ஒரு பாயிண்ட் வரும். ஸோ இந்த பாயிண்ட்டை எக்ஸ் அண்ட் ஒய்யாக வந்து நம்ம வேல்யூ பண்ணி வச்சுக்கலாம், அசியூம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த லைனில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதான் நம்மளோட ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸ்க்குரிய வேல்யூ 1 அண்ட் ஒய்க்குரிய வேல்யூ 1. நம்ம கண்டுபிடிச்ச அந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் கேயோட வேல்யூவை. ஸோ 2 × 1 + 1 + k is equal to 0. 2 + 1 3 + k is equal to 0. இப்போ கேயோட வேல்யூ -3. 3 வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போயிடுச்சுன்னா -3 ஆயிரும். ஸோ k is equal to -3 வேல்யூ நம்மளுக்கு அஷ்யூம் ஆயிடுச்சு. சிக்ஸ்டீன்த் கொஷின். இதில் மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு லைனில் வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிட் பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க வேல்யூ. ஸோ இது லைன் ஜாயினிங் வந்து 2 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, x1 x2 அண்ட் y1 y2 அந்த வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவை நம்ம ஐடென்டிஃபையும் பண்ணணும். ஃபார்முலாஸ் எழுதிக்கலாம். x1 + x2 டிவைடட் பை 2, y1 + y2 டிவைடட் பை 2. இது மிட் பாயிண்ட்க்குரிய ஃபார்முலா. மிட் பாயிண்ட் நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப மிட் பாயிண்ட்டோட வேல்யூவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போது எக்ஸுக்குரிய வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடு வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம் அண்ட் ஒய்க்குரிய வேல்யூலாம் ஒரு சைடு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போது -6 + x டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு -3. இதோட அந்த மிட் பாயிண்ட்டோட எக்ஸோட வேல்யூக்கு நம்ம ஈக்குவலாக வச்சுக்கலாம். அதே போல் 4 + y டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 2. இது ஒய்யோட வேல்யூக்கு ஈக்குவலாக வந்து வச்சுக்கலாம். இப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். 2 - 3 இதை வந்து கீழே இருக்கனால நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ -6 ஆயிரும். -6 + x is equal to -6. x is equal to -6 + 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 0. இப்போது எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஆன்சர் 0. இப்போ ஒய்யோடது கண்டுபிடிக்கலாம். 4 + y டிவைடட் பை 2 is equal to 2. அதே மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 வரும். 4 + y is equal to 4. இப்போ 4 அந்த சைடு ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு போச்சுன்னா 4 - 4. அப்போ y is equal to 0. இப்போ ஒய்யோட ஆன்சரும் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ 0, 0. தேர்ட் ரோமனில் ஆன்சர் ஷார்ட்லிக்குரிய ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். 17th ஒன்த்தில் ஒரு கிராஃப் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் ABCD அந்த லைன் ஜாயினிங்கோட ஒரு ஃபிகர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷினில் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ABCD. இதில் ஒன்றும் இல்லை, பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ABCDக்குரிய பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏக்குரிய வேல்யூ -4, 3 அண்ட் பியோடது 2, 3, சியோடது 2, -1, டியோடது -4, -1. உங்களுக்கு புரிகிற மாதிரி பார்க்கணுன்னா இந்த மாதிரி பாருங்கள். ஃபர்ஸ்ட் சியோட வேல்யூ நம்ம பார்க்கலாம். 2, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் 2 அண்ட் ஒய் ஆக்சிஸில் -1. அப்போ 2, -1 அண்ட் ஏவோட வேல்யூ பார்ப்போம்.
x ஆக்சிஸில் -4 அண்ட் y ஆக்சிஸில் 3. ஸோ -4, 3. பியோட வேல்யூ x ஆக்சிஸில் 2, y ஆக்சிஸில் 3. 2, 3. டியோட வேல்யூ x ஆக்சிஸில் -4, y ஆக்சிஸில் -1. -4, -1. ஐடென்டிஃபை த ஷேப். இது செகண்ட் ஒன் கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்க்கலாம். இது என்ன ஷேப் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப். ஸ்கொயர் மாதிரி தெரியுதே அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஏரியா வந்து இந்த யூனிட்ஸை வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 அண்ட் இதோட லென்த் வந்து 4 தான் இருக்குது. ஸோ லென்த் அண்ட் பிரெத் வந்து அன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இது ரெக்டாங்கிள். தேர்ட் ஒன்க்குரிய ஆன்சர் என்னன்னா லென்த் ஆஃப் த சைட்ஸ். இப்போ சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் அண்ட் பிரெத்துக்குரிய யூனிட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லென்த்துக்குரிய யூனிட்ஸ் வந்து 4 அண்ட் பிரெத்துக்குரிய யூனிட்ஸ் வந்து 6 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் 18th கொஸ்டினுக்குரிய ஆன்சர் பார்க்கலாம். இதில் பாயிண்ட்ஸ் அதாவது வேர்டிசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்க்குரிய 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏபி அண்ட் ஏபிசி அண்ட் சிஏ இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இதோட ஃபார்முலா வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏ அண்ட் பியை வந்து நம்ம வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏபிக்குரிய ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. √x1 - x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 - y2 ஹோல் ஸ்கொயர். ஸோ வேல்யூஸ் எல்லாம் வந்து இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். -3 and 1 -1 whole square plus 0 -3 வந்து ஏற்கனவே மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ +3 மாறும் +3 whole square. ஸோ -4 whole square + 3 whole square √16 + 9. இதை நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா √25 வரும். ஸோ ஏபியோட வேல்யூ √25. அதே ஃபார்மேட்டில் தான் பிசியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்கடுத்து ஏசியோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த 3 இதுக்குரிய வேல்யூஸும் 3 சைட்ஸ்க்குரிய வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. √25, √25 அண்ட் √50. இதில் நம்மளுக்கு 2 ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. அது என்னன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி. ரெண்டுமே √25, √25. ஸோ இதுலேயே நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு. ஸோ இப்போ ஐசோசெலஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கு பித்தாகரஸ் தியரத்துடைய ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏன்னா நம்ம ஏசி ஸ்கொயரோடைய வேல்யூ தான் டிஃபரன்ஷியேட் அண்ட் ஏபி பிசி ரெண்டுமே வந்து சேம் வேல்யூஸ். இதை வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். ஏசியோட வேல்யூ √50 ஹோல் ஸ்கொயர், ஏபியோட வேல்யூ √25 ஹோல் ஸ்கொயர் அண்ட் பிசியோட வேல்யூ ப்ளஸ் √25 ஹோல் ஸ்கொயர். ரூட் வந்து கேன்சல் ஆயிரும், அதாவது √2 ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 50 is equal to 25 plus 25 is equal to 50 is equal to 50. At lastல 50 is equal to 50 இந்த வேல்யூலேயே வந்துருச்சு. அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்றதும் ப்ரூவ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஸோ லாஸ்டில் therefore isosceles right angle triangle is proved. ஓகே, நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். 19th ஒன்த்தில் 3 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஏபிசி. இது வந்து என்னென்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம் வேணாம். இதில் லாம்டாவோட வேல்யூ மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் போதும். கிவன் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அதை வந்து ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி இஸ் ஈக்குவல் டு சிஏ. 3 ஆங்கிள்ஸுமே ஈக்குவல் தான். ஸோ நம்ம சிஏல இருக்கிற லாம்டாக்குரிய, அதாவது சி வேல்யூவில் இருக்கிற லாம்டாவோட வேல்யூவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்.
ஸோ அதனால் நம்ம சிஏவையும் ஏபியவும் நம்ம எடுத்துக்கிறோம். ஏபி இஸ் ஈக்குவல் டு சிஏ. இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த இதே மாதிரியே வந்து நம்ம பிரித்து இந்த ஃபார்மேட்டில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x1 மைனஸ் x2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y1 மைனஸ் y2 ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில். இப்போ ஏபிக்குரிய வேல்யூ இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் சிஏக்குரிய வேல்யூவை இந்த பாயிண்ட்ஸ் சி அண்ட் ஏக்குரிய வேல்யூ வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் லாம்டா ஸ்கொயர். 3 ஸ்கொயர் வந்து நம்ம இங்கிட்டு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஈக்குவல் டுக்கு இங்கிட்டு வந்துச்சுன்னா ப்ளஸ் 3 ஸ்கொயராக இருக்கிறது மைனஸ் 3 ஸ்கொயராகவே இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து 0 ஆயிரும். தென் லாம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3. இந்த வேல்யூ தான் லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்மளுக்கு லாம்டாவோட வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்காங்க, லாம்டா ஸ்கொயர் கேட்கல. ஸோ ஸ்கொயர் வந்து நம்ம ரூட் எடுத்துக்கலாம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு √3. அட் லாஸ்ட் நம்மளுக்கு லாம்டாவோட வேல்யூவும் கிடைச்சிருச்சு. கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு லைன் கொடுத்துருக்காங்க, லைன் ஜாயினிங்குரிய மிட் பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. இது அந்த லைனோட 2 பாயிண்ட்ஸ். இந்த ரெண்டுக்குரிய மிட் பாயிண்ட் வந்து 2p, q. இதில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p + q. p + qக்குரிய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம p and qக்குரிய வேல்யூஸும் கண்டுபிடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஃபார்முலாஸில். மிட் பாயிண்டோடைய ஃபார்முலா x1 + x2 டிவைடட் பை 2, y1 + y2 டிவைடட் பை 2. ஸோ இப்போ மிட் பாயிண்ட்க்குரிய வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 2p, q. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் x1ஓட வேல்யூ இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து x1, y1 அண்ட் x2, y2. இப்போது வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x1குரிய வேல்யூ, x2குரிய வேல்யூ, y1குரிய வேல்யூ அண்ட் y2குரிய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 2p + 6 டிவைடட் பை 2, q + 3 டிவைடட் பை 2. இப்போது நம்ம ப்ரீவியஸ் சம்மில் நம்ம பார்த்தோம், எக்ஸோட ஈக்குவேஷன் எல்லாம் ஒரு பக்கமும் ஒய்யோட ஈக்குவேஷன்லாம் ஒரு பக்கமும் வச்சு தான் நம்ம அந்த வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சோம். அதே ஃபார்மேட்டில் தான் இப்பயும் பண்ணுறோம். பியோட வேல்யூஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம் அண்ட் கியூவோட வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ இதோட கம்பேர் பண்ணுவோம். 2p இஸ் ஈக்குவல் டு 2p + 6 டிவைடட் பை 2. மல்டிப்ளை பண்ணுவோம். 4p இஸ் ஈக்குவல் டு 2p + 6. இப்போ இந்த 2p வந்து இங்கிட்டு போயிடுச்சுன்னா மைனஸ் 4p மைனஸ் 2pயாக இருக்கும். ஸோ 2p இஸ் ஈக்குவல் டு 6. இதை நம்ம டிவைட் பண்ணுறது கீழே கொண்டுட்டு போனோம்னா ஆன்சர் 3 வரும். p இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ q-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். q இஸ் ஈக்குவல் டு q + 3 டிவைடட் பை 2. மல்டிப்ளை பண்ணோம்னா 2q இஸ் ஈக்குவல் டு q + 3. இதை நம்ம ஈக்குவல் டு இங்கிட்டு கொண்டுட்டு வந்தோம்னா 2q மைனஸ் q-ஆக இருக்கும். தென் வேல்யூ வந்து q இருக்கும். q இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ p-ஓட வேல்யூ 3 அண்ட் q-ஓட வேல்யூ 3. இப்போது நாம் p + q இதுக்குரிய ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 3 + 3 இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ அட்லாஸ்ட் நம்மளுக்கு p + q-ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு.